இப்போ இவ்வளவு எடுத்துட்டீங்கன்னாக்கா இவ கீரை கடை வச்சிருக்கா. ஓகே, இங்கதான் நம்ம வீட்டு வாசல்ல கிரவுண்ட் முனையில காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் கீரை விற்பா. பரவாயில்லையே. கீரை கட்டெல்லாம் கோயம்பேட்ல போய் வாங்கிட்டு வந்து சொந்தமா பண்றான். அதுல என்ன கிடைக்கும்? ஒரு எல்லா கீரையை வித்துட்டாக்கா ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும், இல்ல ஒரு 500 ரூபாய் கிடைக்கும். அது போதும் நினைச்சிட்டா. எனக்கு இது போதும், இந்த வருமானம் எனக்கு போதும். அவ வந்து ஆடம்பர வாழ்க்கையோ அதெல்லாம் விரும்பல. வர வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல மாத்திட்டா வாழ்ந்துட்டு இருக்கிறான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே இன்னொருத்தவங்க எடுத்தா ஆட்டோ ஓட்டுறாங்க. என் வீட்டுல ஒருத்தவங்க ஆட்டோ ஓட்டுறாங்க, நான் டைலரிங் பண்றேன், இவ கீரை விக்கிறா. நானே கூட டைலரிங் பண்றேன்னா வாரத்துக்கு 2 நாள் மீன் விக்கிறேன். அப்படியா? ஆமா, காசுமேட்ல மீன் வர கேளுங்க, அவதான் வாங்கிட்டு வருவா. மீன் வாங்கிட்டு வந்து சனி ஞாயிறுல நம்ம மீன் வைக்க நம்ம தெருவுங்க எல்லாருமே ஜனங்க எல்லாருமே காலையிலேயே வந்து எல்லாமே வாங்கி போயிடுவாங்க. ஆமா, 100 ரூபாய். நான் பெரிய லெவல் மீன் எல்லாம் கிடையாதுப்பா, இந்த கூறு விக்கிற மாதிரி ஒரு 100 ரூபாய்.